அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறோம். தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியது. சென்னை உள்ளிட்ட 14 மாவட்டங்களைச் சேர்ந்த விசைப்படகுகள் 2 மாதத்திற்கு கடலில் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட கடலோர மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14. பழைய டேட்டா படி 13 இருந்திருக்கும். இப்போ 14. ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவள்ளூர், கடலூர், அப்புறம் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி அண்ட் கன்னியாகுமரி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதுல புதுசா ஆட் பண்ணது எதுன்னு பார்த்தோன்னா இந்த மயிலாடுதுறை. ஸோ அது நாகையிலிருந்து பிரிஞ்சிருக்கும். ஸோ மயிலாடுதுறை புதுசா ஆட் ஆயிருக்கு. ஸோ பழைய டேட்டா படி பார்த்தோன்னா 13 மாவட்டங்கள் இருக்கும். புதிய டேட்டா படி சென்னை உள்ளிட்ட அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ புதிய டேட்டா படி பார்த்தோன்னா 14 கடலோர மாவட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத இந்த செய்தி மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு சார்ந்து இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுவும் ஒரு தமிழ்நாடு சார்ந்த டேட்டா தான். ஸோ தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் கொடுத்துருக்காங்க. எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஸோ அதனால தமிழ்நாடு சார்ந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த சிஓஏக்கு எக்ஸாமுக்கு நாளையிலிருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிஓஏ டிஎன்பிசி படிக்கிறவங்க சிஓஏக்கும் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து ஏப்ரல் 14ஆம் தேதி என்ன டே அப்படின்னு பார்த்தோம்னா, தீயணைப்போர் தியாகிகள் தினமா. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா நம்ம டாக்டர் அம்பேத்கர் அவர்களோட பிறந்த தினமும் ஏப்ரல் 14 இருந்திருக்கு. அது போக சித்திரை 1 தமிழ் புத்தாண்டாவும் இருக்கு. இந்த வகையில தீயணைப்போர் தியாகிகள் தினமும் கொண்டாடப்படுது. அதன் துறை தலைவர் அதற்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏப்ரல் 14ங்கிறது தீயணைப்போர் தியாகிகள் தினமாகவும் செலிப்ரேட் அனுசரிக்கப்படுகிறது. தொழில்நுட்ப பணிகளுக்கான கலந்தாய்வு மே மாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் எக்ஸாம் சமீபத்தில் டிஎன்பிசி நடத்தினாங்க. அவங்கள அந்த இதுல செலக்ட் ஆனவங்களுக்கு மே மாசம் கவுன்சிலிங் இருக்கு அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. பொது அறிவுல இன்னைக்கு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் அவர்கள். அவர்களை பத்தி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் இந்தியாவிலேயே அறிவியல் தொழில்நுட்பத்துல தவிர்க்க முடியாத ஆளு. ஸோ இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார் அப்படின்னா விக்ரம் சாராபாய். இதுவே ஒரு கொஸ்டின். இவர் விண்வெளி சார்ந்த ஆய்வு மையத்தை அமைக்கிறதுக்கு முன்னாடி இயற்பியல் ஆராய்ச்சி மையத்தை அகமதாபாத்ல இது பண்ணியிருக்காரு, நிறுவியிருக்காரு. எப்போ பார்த்தோம்னா 1947. நம்ம சுதந்திரம் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா அகமதாபாத்ல இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகத்தை நிறுவியிருக்காங்க. ஸோ அதன் தொடர்ச்சியா தான் பார்த்தீங்கன்னா விண்வெளித்துறை, அதன் தொடர்ச்சியா அணுசக்தி துறையிலையும் ஆணைய தலைவராக இருந்திருக்காங்க. 1966 அணுசக்தி ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனோட தலைவராகவும் இவர் தான் இருந்திருக்காங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி குழு உருவாக்கப்பட்டது. இவரது தலைமையில தான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி குழு உருவாக்கப்பட்டது. நாட்டின் முதல் ராக்கெட் ஏவுதளம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் உள்ள திருவனந்தபுரத்தில் தும்பா அப்படிங்கிற இடத்துல தான் அமைச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஏரியா அப்படிங்கிறதுனால விக்ரம் சாராபாய் தும்பாவை சேர்ந்தவர். ஸோ அதனால அந்த ஏரியால முதல் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட்டிருக்கு. இவரோட விருதுகள் பாருங்க, சாந்தி ஸ்ரூப பட்நாகர் அப்படிங்கிற பதக்கமும் பத்ம விருதுகளும் பெற்றிருக்காங்க. ஸோ 1971 டிசம்பர் 31ஆம் தேதி காலமாயிருக்காங்க. விண்வெளி திட்டத்தின் தந்தை 1947 அகமதாபாத்தில் இயற்பியல் ஆராய்ச்சி மையம், அப்புறம் தேசிய விண்வெளி ஆராய்ச்சி குழு விக்ரம் சாராபாய் அவர்கள் தலைமையில தான் நிறுவப்பட்டிருக்கு. நாட்டின் முதல் ராக்கெட் ஏவுதளம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் தும்பாவே என்னும் இடத்துல தான் 1966 தான் அணுசக்தி ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அதனோட தலைவராகவும் இருந்திருக்காங்க. ஸோ விருதுகளும் வாங்கியிருக்காங்க. 71 இறந்திருக்காங்க. அடுத்ததான் இங்க ஒண்ணு பார்த்தோம்னா மத்திய தொழிலாளர் சேவை 1987 உருவாக்கப்பட்டிருக்கு. ஆமா, மத்திய தொழிலாளர் சேவை 1987 உருவாக்கப்பட்டது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறந்த தொழில்துறை உறவுகள், தொழிலாளர் சட்ட அமலாக்கம், தொழிலாளர் நலனை உறுதி செய்வதற்காக 1987 உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா நேற்றைக்கு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களோட
பிறந்த தினம் கொண்டாடப்பட்டிருக்கு. ஸோ அது சம்பந்தமான செய்திகள்ல நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இது வந்து எத்தனையாவது பிறந்த தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1900 1891ல பிறந்திருப்பாங்க. 135வது பிறந்த தினம் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, டேட்டா பாருங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபை வரைவு குழுவின் தலைவரும், ஸோ அது போக நிறைய சட்ட மேதையுமான அண்ணல் அம்பேத்கர்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இது ஸ்கூல் புக் டேட்டா. ஸோ அந்த மாதிரியும் சில இந்த மாதிரி வரிகள் வரும். ஸோ தலைவர்கள் பேசுறத வச்சு நிறைய இதெல்லாம் கிடைக்கும், டேட்டா கிடைக்கும். நீங்க ஒருவேளை புக் எடுக்க முடியலாட்டி கூட இந்த மாதிரி வரும்போது அப்படியே ரீகால் பண்ணிருங்க. இங்க திட்டங்கள் சார்ந்து பாருங்க. பெண்கள் இது வந்து முதல்வர் பேசின ஒரு செய்தி. பெண்களின் முன்னேற்றம் இதய துடிப்பு கொண்டது. சமூக சமத்துவத்தை நிலைநாட்டும் பொற்கால ஆட்சி. சமத்துவ நாள் விழாவில் முதல்வர் பெருமிதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சமத்துவ நாள்ங்கிறது நமக்கு முக்கியமானது. நம்ம 2 தினம் வந்து சமத்துவம் சார்ந்து சமத்துவ நாள், சமூக நீதி நாள் அப்படின்னு ஒரு 2 டேட் கொண்டாடிட்டு இருக்கோம். இது 2 குழப்பிடக்கூடாது. முதல்ல சமத்துவ நாள் அப்படிங்கிறது அம்பேத்கர் அவர்களோட பிறந்த நாளும், சமூக நீதி நாள் அப்படிங்கிறது தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த தினத்தையும் விழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில அம்பேத்கர் அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறை சார்பில் வந்து இந்த சமத்துவ நாள் வந்து கொண்டாடப்பட்டிருக்கு சென்னையில. ஸோ அந்த இதுல வந்து முதல்வரோட ஸ்பீச்ல வந்து என்னென்ன திட்டங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. முதல்ல 2 புக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அம்பேத்கர் அவர்கள் எழுதி தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட சாதியை அழித்து ஒழித்தல் அப்படிங்கிறது மற்றும் இந்து மதத்தின் புதிர்கள் அப்படிங்கிற ஒரு 2 புக்கு. அதாவது அம்பேத்கர் அவர்கள் எழுதி தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட சாதியை அழித்து ஒழித்தல் மற்றும் இந்து மதத்தின் புதிர்கள். இந்த புக்கு கொடுத்துட்டு கூட இது யாரு எழுதுனா அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, நன்னிலம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த நன்னிலம் திட்டம் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாய தொழிலாளர்களாக இருக்கும் ஆதி திராவிட மகளிரை நில உடைமையாளராக மாற்றும் நன்னிலம் திட்டத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் 625 பயனாளிகளுக்கு 30 கோடி மதிப்பீட்டில் மானியம் வழங்கப்பட்டது. நமக்கு என்ன அப்படின்னா, இந்த நன்னிலம் திட்டம் யாருக்கானது அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாய தொழிலாளர்களாக இருக்கும் ஆதி திராவிட மகளிரை நில உடைமையாளர்களை மாற்றும் திட்டத்தோட பெயர் பார்த்தீங்கன்னா நன்னிலம் அப்படிங்கிற திட்டம் அப்படிங்கிறத ஞாபகம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த அம்பேத்கர் அவர்களோட தொழில் முன்னோடிகள் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது வந்து எந்த நிறுவனம் இதை வழங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாட்கோ நிறுவனம் மூலம் வழங்கப்படும் மானியம் வந்து 6 லட்சமா உயர்த்திருக்காங்க. இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு தொகை வழங்கிட்டு இருந்திருக்காங்க. அதுல இருந்து இது வந்து 6 லட்சமா உயர்த்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதன் மூலமா 630 கோடி கடன் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்க, தூய்மை பணியாளர்னு சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான தொழில் முனைவோர் திட்டம். தூய்மை பணியாளர்களோட சமூக பொருளாதார என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, அவங்க இப்ப ஒரு தூய்மை பணிக்கான வாகனம் வந்து அவங்களே வந்து வாங்குற மாதிரி இது பண்ணிருக்காங்க. எப்படி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஓட்டுநரா தான் இருப்பாங்க. இந்த வகையில அவங்களையும் தொழில் முனைவோர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே வாகனங்களை மானியம் மூலமா வழங்க வச்சு அவங்களே வந்து தொழில் முனைவோரா ஆக்குறது தான் இந்த தூய்மை பணியாளர் சமூக பொருளாதார தொழில் முனைவோர் திட்டம் அப்படிங்கிற திட்டம். அடுத்து தொல்குடி அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த திட்டம் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழங்குடிய மக்களுக்கான வாழ்வாதார திட்டங்களுக்காக ஆண்டுக்கு 250 கோடி 4 ஆண்டுகள் வீதம் 1000 கோடியில தொல்குடிகள் திட்டம். தொல்குடி அப்படின்னா யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழங்குடியினருக்கான வாழ்வாதார திட்டம். அடுத்து பாருங்க, மத்திய அரசு வெளியிட்ட அறிக்கையில ஆணவ கொலைகள் பட்டியலில் தமிழகம் பின்தங்கி இருக்கிறது, இதுவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படிங்கிறத அம்பேத்கர் அவர்களோட பேரன் அவர்கள் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு வந்து புள்ளி விவரங்கள் நிறைய வெளியிட்டு வரும். அந்த வகையில நம்ம வந்து ஆணவ கொலைகள் பட்டியலில் வந்து பின்தங்கி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு புள்ளி விவரம் தான், அது பார்த்துக்கோங்க. நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.